எக்ஸைஸ் 7.2ல தேர்ட் சம் தான் பார்க்க வரோம். ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்து அதோட வேல்யூ 4 into a² b² c² அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல a² plus ab bc b² plus bc ac plus c² ac c². ஓகேவா? இப்ப இதனுடைய வேல்யூ வந்து 4 times a² b² c² ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கிறதுனால நம்மளுக்கு அதுலயே கொஞ்சம் ஹிண்ட் தான் இருக்கும். நமக்கு அப்ப a எடுக்கணும், b வெளில எடுக்கலாம், c எடுக்கலாம், abc வெளியில எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல ஹிண்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல பாருங்க, ஏங்கிற டேர்ம் எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து a எடுக்கலாம். செகண்ட் காலத்துல பாருங்க, bங்கிற டேர்ம் வெளியில எடுத்துக்கலாம். அதே மாதிரி cங்கிற டேர்ம் தேர்ட் காலத்துல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். ஓகேவா? abcங்கிறத வெளியில எடுத்துக்கலாம். அப்ப உள்ளார மீதி என்ன இருக்குமோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட காலத்துல ஏ எல்லாம் எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், a² a எடுத்துட்டேன்னா ஒரு a தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு, பிளஸ் இருக்கு இல்லையா, அதனால இதுல இருந்து ஒரு a வெளில வந்துடும், இதுல இருந்து ஒரு a வெளில இருந்து, அப்ப a plus b. நெக்ஸ்ட்ல a எடுத்துட்டேன்னா b மட்டும். நெக்ஸ்ட் காலத்துல பாருங்க, b வெளியில எடுக்கிறேன். அப்ப b வெளியில எடுத்தா என்ன கிடைக்கும், c. இங்க b வெளியில எடுத்துட்டேன்னா ஒரு b இருக்கும். அடுத்ததுல ஒரு b வெளியில எடுத்துட்டேன்னா இதுல இருந்து ஒரு b வெளில வந்துன்னா b இருக்கும். இங்க b வெளியில எடுத்துட்டேன்னா c இருக்கும். சோ b plus c. ஓகேவா? அது மாதிரி தேர்ட் காலத்துல என்னத்த வெளியில எடுக்கிறேன், c வெளியில எடுக்கிறேன். அப்ப என்ன இருக்கும்னு பாருங்க, a plus c. ac-ல ac போயிடுச்சுன்னா a மட்டும் இருக்கும். அதே மாதிரி c²ல ஒரு c எடுத்துட்டேன்னா ஒரு c இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, a plus b b plus c a plus c ஒரு இதுலயும் ஒரு காலத்துலயும் ஒரு டேர்மா இருக்கு. இப்ப நான் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது என்ன ஆகும், எனக்கு ஏதாவது நம்பர்ஸ் எனக்கு வெளியில கிடைக்கும். அப்ப கம்பைன் பண்ணி எழுதும் போது 2 times 3 times 4 times அது மாதிரி ஏதாவது நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த 3 காலத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண என்ன ஆகும், ஏபிசியை முதல்ல வெளியில எடுத்துருங்க. நான் என்ன செய்ய போறேன், என்னோட காலம் 1ல காலம் 1 காலம் 2 காலம் 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டு போறேன். அப்ப என்ன ஆகும், 2 தடவை a இருக்கும், 2 தடவை c இருக்கும். இப்ப 2 times of a plus c எழுதி, இங்க பாருங்க 2a 2 தடவை b, அப்ப 2 times of b plus c. சாரி, 2 times of a plus b. நெக்ஸ்ட் பாருங்க, 2 தடவை b இருக்கும், 2 தடவை c இருக்கும். அப்ப அதனால 2 times of b plus c. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். b plus c a plus c a c ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்க பாருங்க 2 எல்லாத்துலயும் என்ன இருக்கு, 2 காமன் இருக்கு. அதனால 2 என்ன செஞ்சுக்கிறேன், நானு வெளியில எடுத்துக்கிறேன். 2 வெளியில எடுத்ததுனால 2 வெளியில எடுத்துக்கிறேன். 2 times abc-ன்னு இருக்கும். 2 times abc, இங்க இருக்க abc-யும் சேர்த்து தான் எழுதிக்கணும். மீதி இருக்கிற உள்ளார இந்த 2 எல்லாம் போயிடுச்சுன்னா மீதி பிராக்கெட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதை மட்டும் இங்க எடுத்து எழுதிக்கணும். a plus c a plus b b plus c. செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் அதை அப்படியே ஆஸ்டச் எழுதிக்க வேண்டாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. c b b plus c. தேர்ட் காலம் பாருங்க, a plus c a c-ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப இன்னும் நான் எனக்கு வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். வேற என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், இந்த ரோவையும் மைனஸ், சாரி இந்த காலத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா என்னது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சிம்பிளிஃபைடு ஒரே டேர்ம்ல உள்ள வேல்யூவா கிடைக்கும். அதுக்காக நான் என்ன செஞ்சுக்க போறேன், நான் இந்த 2 ரோவையும் ரெண்டு காலத்தையும் மைனஸ் பண்ணிட்டு போறேன். 2 times abc, அதுல நான் என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன், c2 implies c2 minus c1 பண்ண போறேன். இந்த காலத்துல இருந்து இந்த காலத்தை மைனஸ் பண்ணி எழுதிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கோங்க, a plus c a plus b b plus c-ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காலத்தை மட்டும் என்ன செய்யறேன், இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன். அப்ப c minus a minus c-ன்னு கிடைக்கும். அப்ப என்னது, c கேன்சல் ஆகி மீதி மைனஸ் a மட்டும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்றதுனால என்னது, நம்மளுக்கு b-ங்கிறது ஒரே டேர்ம்ங்கிறது கேன்சல் ஆயிடும், மீதி இருக்கிற டேர்ம்ஸ் என்னது மைனஸ் வருது. சோ மைனஸ் a. இது ரெண்டும் ஒரே டேர்மா இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறேன், அதே மாதிரி இந்த 2 காலத்தையும் என்ன செஞ்சுக்கிறேன், மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். மைனஸ் பண்ணா என்ன ஆயிடும், இது ரெண்டும் 0ன்னு ஆயிடும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றதுனால என்ன ஆயிடும், ஏவும் கேன்சல் ஆகி மைனஸ் மீன் ஆயிடும். இதெல்லாம் ஒரே இதுலயே டேர்ம்லயே கூட நம்ம எழுதிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப்பா எழுதாம என்ன செஞ்சுக்கலாம், ஒரே டிட்டர்மினன்ட் இதுலயே 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நான் பண்ணிக்கிறேன். அப்ப c3 implies c3 minus c1. ஓகேவா?
அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்க போகுது 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் a மைனஸ் ஆஃப் a பிளஸ் பிங்கும் போது ஏவையும் கேன்சல் ஆகி மைனஸ் பி மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது சி மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் பி கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் அந்த 3 காலத்தையும் நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப 2 டைம்ஸ் ஆஃப் ஏபிசிங்கிறத எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் என்ன ஆக போகுது C1 implies C1 plus C2 plus C3 மாற போகுது. அப்ப மாத்தி எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் காலத்துல C மட்டும் பேலன்ஸ் இருக்கும், செகண்ட் காலத்துல 0 இருக்கும், தேர்ட் காலத்துல என்ன இருக்கும் பிபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா C மட்டும் இருக்கும். மீதி இருக்கிற ரோஸ அப்படியே எடுத்துங்க மைனஸ், மீதி இருக்கிற காலத்தை அப்படியே எழுதிடுங்க. ஓகேவா? 0 மைனஸ் பி இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த காலத்துல A இருக்கு, இந்த காலத்துல B இருக்கு, இந்த காலத்துல C இருக்கு. சோ அதை என்ன செஞ்சுக்கலாம் நானு காமனா வெளியில எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு ஒரு ஏபிசி வெளியில வந்துடும். அப்ப 2 டைம்ஸ் இங்க ஏற்கனவே ஒரு ஏபிசி இருக்கிறதுனால a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர்ங்கிறது வெளியில இருக்கும். அப்ப உள்ளார என்ன டிட்டர்மினன்ட் இருக்கும்னு பாருங்க 1 0 1 -1 -1 0 0 -1 -1. ஆமா தானே? இப்படி எழுதிக்கிறேன். புரியுதா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் என்னது சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பான்ஷன் இந்த டிட்டர்மினன்ட்க்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ராவா கிடைக்குதான்னு பாத்துக்கலாம். ஏன்னா 4 டைம்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இல்லையா, அதனால 2 டைம்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்ங்கிறது இங்க ஃப்ரண்ட்ல இருக்க எழுதிட்டு இந்த டிட்டர்மினன்ட்டை நான் எக்ஸ்பாண்ட் பண்ண போறேன். ஒரு ரோ வைஸா எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். அப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1 இன்டூ இந்த காலம் இந்த ரோவும் போயிடும், பேலன்ஸ் -1 இன்டூ -1 1 மைனஸ் 0 இன்டூ எனி நம்பர் 0. செகண்ட் டேர்முக்கு நம்ம எப்பவுமே மைனஸ் போடுவோம். இங்க ஏற்கனவே ஒரு -1 இருக்கிறதுனால இங்க +1 ஆயிடும். சோ இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும், பேலன்ஸ் -1 இன்டூ 0 0 மைனஸ் 1 இன்டூ -1 -1 இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +1 மாறிடும், பிளஸ் 0 இன்டூ எனி நம்பர் 0 தான் வரப்போகுது, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துரும். இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். சோ 0 இன்டூ 0 0 மைனஸ் 1 இன்டூ -1 +1. ஓகேவா? அப்ப என்ன 2 டைம்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படியே வெளியில இருக்கும் இன்டூ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா 1 இன்டூ 1 - 1ங்கிறது 0 1 இன்டூ 1ங்கிறது 1. அதே மாதிரி இங்க பாருங்க பிளஸ் 1 இன்டூ 1ங்கிறது 1. இங்க 0 இன்டூ எனி நம்பர் 0. ஸோ 1 + 1ங்கிறது என்ன ஆயிடும் 2 ஆயிடும். அந்த 2ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 4 டைம்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் which is equal to என்னது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு. ஸோ hence proved.